சொன்னவர் பெரியார், சொந்த புத்தியை தீட்டி சிந்திக்க சொன்னவர் பெரியார், அவர் பெரியார் அப்படின்னு நம்ம டிஎம் கிருஷ்ணா சூப்பரா பாட்டு பாடிட்டு இருக்கிறாரு. எந்த டிஎம் கிருஷ்ணா? அந்த டிஎம் கிருஷ்ணா. அவருக்கு தெரியுது, புரியுது பெரியார் என்ன சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது. ஆனா இந்த மூர்த்திக்கு தெரியுமா பெரியாரோட அருமை? யாரு சார் நீங்க? யாரு? தெய்வமே யாரு சொல்லுங்க? ஏர்போர்ட் மூர்த்தி. இந்தியாவோட எல்லா ஏர்போர்ட்டோட அத்தாரிட்டி ஓனர்ட அவரு. ஏர்போர்ட் மூர்த்தி. எவ்வளவு ஏர்போர்ட் சார் வச்சிருப்பீங்க? ஆமா, எங்க ஊர்ல இருக்கிற பாப்பம்பட்டி, பள்ளப்பாளையம், இருகூர் ஏர்போர்ட்டுக்கெல்லாம் நீங்க தான் ஓனராக்கு. ஐயா யாரு தெரியுமா? எப்படி பெரிய ஆளு தெரியுமா? ஐயாவோட தாத்தாவோட தாத்தா இருக்கார்ல, அவரு 1700 ஆரம்பிச்ச முதல் ஸ்கூல்லயே இவர் தாண்டா ஹெட் மாஸ்டரு. அப்புறம் ஐயா ஏதோ ஸ்கூல் பேர் ஏதோ சொன்னீங்களா, சொல்லிருங்க. செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல். அந்த ஸ்கூல்ல இவரோட தாத்தாவோட தாத்தா தான் ஹெட் மாஸ்டர். அந்த தாத்தாவோட தாத்தா எங்க படிச்சாருன்னா, அவரே எழுதி இயற்றி படிச்சவரு. அவ்வளவு பெரிய படிப்பாளிங்க இவரோட முன்னோர்கள். உங்களுக்கு தெரியுமா அந்த ஏர்போர்ட் மூர்த்தி யாருன்னு? இந்த பட்டியலினம் சொல்றோம்ல, இன்னைக்கு தாங்க அது பட்டியலினம். 1700களுக்கு முன்னாடி, அதாவது ஸ்கூல் வர்றதுக்கு முன்னாடி இவங்க தான் குருகுலம் நடத்திட்டு இருந்தது. யாருங்கிறீங்க? இவர் தான். இவர் வீட்டுக்கெல்லாம் காலம்பர ஆதிக்க சாதின்னு சொல்ற சத்ரியாஸ், அன்னைக்கு சத்ரியாஸ், அதுக்கப்புறம் ஆதிக்க ஜாதி ஆயிட்டாங்க. அதுதாங்க அந்த ஆண்ட பரம்பரைன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களத்தான் சொல்றேன். அதான் சீமானோட அப்பா ஒருத்தர் இருக்கார்ல, ஐயா, சின்னையா, பெரியய்யா. ஒரு தடவை முக்கறக்கே தொண்டையெல்லாம் வலிக்குது. எப்படித்தான் அத்தனை தடவை முக்கனாரோ. அவரு தான் இந்த ஏர்போர்ட் மூர்த்தியோட சித்தி, சித்தப்பா, பெரியப்பா, பெரியம்மா, அக்கா, தங்கச்சி இவங்கெல்லாம் போகக்கூடாதுன்னு சத்தம் போட்டுட்டு இருக்கிறாங்க. அந்த ஆண்ட பரம்பரை இன்னைக்கு இவங்களை கோவிலுக்குள்ள விடாத அதே ஆண்ட பரம்பரை மூர்த்தியோட தாத்தா வீட்டுல எல்லாம் பாருங்க எவ்வளவு பெரிய ஆளு. இப்படி சிறுமைப்படுத்தி பேசினா நல்லாவா இருக்கு? ஏர்போர்ட் மூர்த்தியோட முன்னோர்கள் வீட்டுல காலம்பரைய கையை கட்டி நின்னுக்குவாங்க. ஐயா, இங்க இருக்கிறவங்கெல்லாம் இந்த தமிழ்நாடு அக்ரி யூனிவர்சிட்டியில PhD முடிச்சவங்கெல்லாம் தான் இருக்கிறீங்க. ஐயா, இந்த சயின்டிஸ்டுங்கெல்லாம் கொஞ்சம் எங்க வயல் பக்கம் எங்க வயலெல்லாம் ரொம்ப ட்ரையா இருக்கு, உங்க ஆராய்ச்சியெல்லாம் அங்க நடத்தி வயல்ல ஏதாவது விளைய வச்சு கொடுத்தீங்கன்னா புண்ணியமா போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. அது போக ஐயா, உங்க காலடியெல்லாம் எங்க வீட்டு முன்வாசல்ல பட்டுட்டா ஐயோ உங்க காலுக்கு கேவலங்கய்யா. நம்ம கோமாதாவோட வீட்டு வாசல்ல தான் உங்க கால் படணும். எங்க கோமாதாவோட வீட்டு கொல்லப்புறத்துல தான் இருக்குது. கொல்லப்புறத்து வழியா கோமாதா வீட்டுல காலை வச்சுட்டு கேளுங்க, நாங்க பவ்யமா சொல்லுவோம் என்னென்ன பண்ணணும்னு. அப்புறம் வயல்ல விளைய வைக்கிறதெல்லாம் கொண்டு அரிசியாக்கி கொடுத்துக்கிட்டீங்க. நீங்க போடுற பிச்சை அரிசியை நாங்க முதல்ல எடுத்துட்டு போயிடுறோம். அதுக்கப்புறம் இருக்கிற எல்லா மிச்சமும் நீங்களே எடுத்துக்கங்க ஐயா அப்படின்னு சொல்லப்படுற மிக உயர்ந்த சாதியான பட்டியல் இனத்தை சேர்ந்தவர் தான் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். நான் உட்பட நாங்கெல்லாம் எம்பிட்டு பெருமையா இருந்தோம் தெரியுமா? இந்த பஞ்சம்பளைக்கு ஊர்ல ஒரு பழமொழியா இருக்குதுங்க, பாப்பானுங்க மொத்தவன் பழையன்னு. நாங்கெல்லாம் அப்பவே அப்படி எங்களோட அருமை வெறுமையெல்லாம் தெரியாம இந்த ராமசாமி நாயக்கன் நான் புடுங்கண்ணா நம்ம படிக்க வச்சானாமே. இவங்கெல்லாம் இல்லைன்னா நாங்க படிச்சிருக்க மாட்டோமா? எங்கடா இங்க புடுங்கண்ணா பெரியாரு? எங்கடா புடுங்கண்ணா? அக்ரிகல்ச்சர்ல கோல்டு மெடல் வாங்கினதே எங்க தாத்தாவோட தாத்தா தான். இன்னைக்கு தான் ஏதோ வெள்ளக்காரன் வந்ததுக்கு அப்புறம் டிராக்டரை விட்டு டர்ன்னு போய்கிட்டு இருக்காங்க வயல்ல. எங்க தாத்தாலாம் அன்னைக்கே மோட்டார் சுந்தரப்பரையர்னா எல்லாத்துக்கும் தெரியும். 2 மாட்டை ஏர்ல பூட்டிட்டு அப்படியே பிடிச்சிக்கிட்டு கையில ஆக்சிலேட்டர் கொடுத்து ஹே அப்படின்னா சாயங்காலத்துக்குள்ள 1/2 ஏக்கரா மம்மாரியா முடிச்சு போடுவோம். அப்படியே பூ மாதிரி இருக்குங்க. உள்ளே இருக்கும் மண் வெளியே விதை விதைக்க ஏற்ற மாதிரி மாறிடுங்க. மோட்டார் சுந்தரம் பரையர் தெரியுமா? எங்களை எல்லாம் காலில் விழுந்து படிக்காதீங்கன்னு பாப்பானுங்க கேட்டதுனாலதான் இன்னைக்கு பாப்பானுங்களாம் படிக்கவே செஞ்சிருக்காங்க. சொன்னா நம்ப மாட்டீங்க, அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி யாரு? ஐநா சபையிலிருந்து வந்தாங்க. எங்க படிப்பையும் அறிவையும் தீர்ப்பு சொல்ற அந்த விதத்தையும் பார்த்து உலக நாடுகளுக்கே நீங்க தாங்க ஜட்ஜா இருக்கணும், நீங்க தான் தீர்ப்பு சொல்லணும் அப்படின்னு கூட்டிகிட்டே போயிட்டாங்க. அப்போ ஏற்பட்ட ஆளுங்க நாங்க. இந்த பெரியாரு எதுனா ராமசாமி நாயக்க
வந்து தான் எங்களை படிக்க வச்சானாமா. அப்புறம் நம்ம ஏர்போர்ட் மூர்த்திக்கு டேட்டா பட்டையை கிளப்பி எடுத்து வச்சிருக்கிறாரு. என்னன்னு கேட்டு வந்துடுறீங்களா? செயின்ட் ஜார்ஜ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூல் எப்ப தெரியுமா தொடங்கப்பட்டது? சென்னை செனாய் நகர்ல 1715. எப்போ? 1715. ராமசாமி பிறந்தது எப்போ? 1879. அப்போ சற்றேறக்குரிய 200 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கே பள்ளிக்கூடங்கள் இருக்குது. அதுல நாம படிச்சிருக்கோம். அதே மாதிரி 1848 மகாத்மா காந்தி ஜோதிலா பூலேன்னு ஒருத்தர் இருந்தார். அவர் தன்னுடைய மனைவி சாவித்ரி பூலே தலைமையில ஒரு பெண்கள் மட்டுமே படிக்கிற ஒரு பெண்கள் பள்ளியை அந்த அம்மா நிறுவனாங்க. இந்தியாவின் முதல் டீச்சர் அந்த அம்மா. அது நிறுவப்பட்ட ஆண்டு 1848. ராமசாமி பிறந்தது 1879. மெட்ராஸ் கிறிஸ்டியன் காலேஜ் 1837. பிரசிடென்சி காலேஜ் 1840. பச்சையப்பன் கல்லூரி 1842. குயின் மேரிஸ் 1914. விமன் கிறிஸ்டியன் காலேஜ் 1915. லயோலா 1925. விவேகானந்தா 1946. செல்லா மேரிஸ் 1947. ஆடா 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 ஆடா, எத்தனை காலேஜ், எத்தனை ஸ்கூலு. இத்தனை ஸ்கூல் நீங்க காலேஜில் ஏர்போர்ட் மூர்த்தியோட சொந்தக்காரங்க மட்டும்தான் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. வேற யாரும் படிக்கல. என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ல இவங்க தான் சென்டத்துக்கு மேல தண்டமா எடுக்கிறவங்க. யாரெல்லாம் படிச்சாங்க தெரியுமா? அம்பிட்டு பெருமைங்க அதெல்லாம். அயோத்திதாச பண்டிதர், அயோத்திதாச பண்டிதர், அயோத்திதாச பண்டிதர். தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாச பண்டிதர், அயோத்திதாச பண்டிதர், ரெட்டமலை சீனிவாசன். இப்படி 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 2 பேர் தான் மிஸ்டர் மூர்த்தி வருது. ஆமா மிஸ்டர் மூர்த்தி, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? அதை கேட்காம விட்டுட்டேன் பாத்தீங்களா. இந்த பிஹெச்டி முடிச்சார்ல உங்க அப்பா, அவர் என்ன சப்ஜெக்ட்ல பிஹெச்டி முடிச்சாரு தெரிஞ்சுக்கலாம் தான் கேட்குறேன். அப்புறம் உங்க தாத்தா நிறைய படிச்சிருக்காராமே, அந்த கொலப்புற பூரா போட்டு சமைக்கிறதுக்காக எரிச்சாங்களாமே பிஹெச்டி சர்டிஃபிகேட் எல்லாம். என்னென்ன படிச்சாங்க? என்னங்க மூர்த்தி, அறிவுங்கிறது இருந்தா பரவாயில்ல. எல்லாரும் எல்லாத்தையும் சொல்லி சொல்லி சலிச்சாச்சு. ஸ்கூல் இருந்துச்சு, காலேஜ் இருந்துச்சு, எல்லாம் இருந்துச்சு. உன்னால படிக்க முடிஞ்சுதா? உங்க தாத்தா எல்லாம் டிகிரி வாங்குறப்ப ஒரு பேட்டா சாங் பாடுவாங்க தெரியுமா? பேட்டா சாங் சொல்லிட்டா. இன்னைக்கு வரைக்கும் அந்த பாட்டை கேட்டாலே இன்பத்தேன் வந்து பாயுது காதினிலே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். நாங்க எல்லாம் நாங்க எல்லாருமே இந்த மழைக்கு கூட பள்ளிக்கூடத்து பக்கம் ஒதுங்கினதே இல்ல திங்கினதே ஒதுங்கினதே இல்ல. ஏன்பா மழைக்கு கூட பள்ளிக்கூடம் பக்கம் ஒதுங்காத பாட்டனோட பேரணியே. நீங்க என்னடானா என்ன மூர்த்தியே, சேருவார் கூட சேர்ந்தா பன்னிக்குட்டி புள்ள திங்காதாமா, அந்த கண்ணுக்குட்டி தான் சீமான திங்குமாமா. அவன் கூட எல்லாம் போய் சேர்ந்துட்டு என்ன மூர்த்தி, கொஞ்சமாவது அறிவு இருந்தா பரவாயில்ல. பெரியார் யாரோட கையும் பிடிச்சி இழுத்து தரன்னு இழுத்துட்டு போய் நாக்கு பிடிச்சி இழுத்து அம்மா அப்படின்னு எழுத்துல அகர முதல எழுத்தெல்லாம் மறிய வைத்தாய் தேவி அப்படின்னுலாம் பாடல. பெரியாரு ஒவ்வொருத்தங்களையா கூப்பிட்டு வச்சு படிக்கவெல்லாம் வைக்கல. படிப்பு ஒவ்வொருத்தனுக்கும் எவ்வளவு முக்கியங்கிறத சொன்னாரு. முந்தையெல்லாம் ஒவ்வொரு வீடாக போய் துவைக்கிறதுக்கு துணியை வாங்கி ஒவ்வொரு வீடாக போய் முடி வெட்டி கொடுத்து இப்படியெல்லாம் பண்ணிட்டு சமூகத்துக்கு சேவை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அவர் உடனே அவனையெல்லாம் போய் படி அப்படின்னு எல்லாம் முதல்ல எடுத்ததுன்னு சொல்லவே இல்லை. முதல்ல நீ ஒரு இடத்துல உட்காந்து அவனையெல்லாம் இடத்துக்கு வரவை, நீ செய்யற வேலைக்கு அவங்கிட்ட இருந்து காசை வாங்குன்னு சொன்னாரு. அப்படி காசை வாங்கி கல்லாப்பட்டியில போட்டார்ல தாத்தாவோட தாத்தா, அவங்கள தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லிட்டு இருந்தாங்க, அதாவது எஸ்சின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, நம்ம பிள்ளைங்களை ஏண்டா இதே வேலையை செய்ய வைக்கணும், நம்ம படிக்க வைப்போம்னு படிக்க வச்சாங்க. இன்னைக்கு பாருங்க எல்லாரும் எஸ் ஈக்வல் தான், யாரும் எஸ்சி கிடையாது. எல்லாம் சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் தான். பெங்களூரு, அமெரிக்கா, ஜெர்மனி அப்படின்னு நாடா போயிட்டு இருக்கிறோம். ஆக்சுவலா பெரியார் என்ன தப்புடுங்கினாரு நீங்க கேட்குற கேள்விக்கு ஒவ்வொரு தடவையும் நாங்க பதில் சொல்லியாச்சு. ஆனா ஒரு சில இடத்துல பெரியார் புடுங்க விடாம பண்ணினதும் பல இடங்கள் இருக்கு.
என்னன்னு தெரியுமா? மொட்டை பாப்பாத்தி ரொட்டி சுட்டாலாம், உப்பு பத்தலையா, கடைக்கு போனாலாம் காசு பத்தலையா, கடைக்காரனை பார்த்து கண்ணடிச்சாலாம். சின்ன வயசுல தெரியாம இந்த பாட்டெல்லாம் பாடிட்டு இருந்திருக்கிறோம். இது ஏன் பாப்பாத்தின்னு மட்டும் சொல்லாம மொட்டை பாப்பாத்தின்னு சொன்னாலுங்களேன்னு கூட நான் யோசிக்கல. சரி, அப்புறம் தான் இந்த மாதிரி கேள்விகள் பலதும் வரும்போது பெரியார் என்ன புடுங்கினார் அப்படின்னு பாக்குறப்ப இன்னைக்கு யோசிச்சு பாருங்க, மொட்டை பாப்பாத்திங்க இருக்காங்க? இல்லவே இல்லை. இங்க என்ன தெரியுமா, அந்த மசுரை கூட புடுங்க விடாம பண்ணினது பெரியார் தான். பெரியார் என்ன புடுங்கினாருன்னு கேட்குற, என்ன படிக்க வச்சாரான்னு கேட்குற? மிஸ்டர் மூர்த்தி, நீங்க அங்க நின்று பேசுறதுக்கு காரணமே பெரியார் தான்ப்பா. எப்படி அப்படின்னு கேட்குறிய? இப்போ நீங்கள் போட்டிருக்கிற சட்டை, ஒருவேளை நீங்கள் காரில் வந்தீங்கன்னா அந்த காரு, காலையில் தின்னா சோறு, இதை மூணையும் உங்களுக்கு கொடுத்தது ஈரோட்டு கிழவன் எங்க தந்தை பெரியார் தான். டிஸ்க்ளைமர் என்னன்னா, அவரை திட்டினாதான் உனக்கே சோறு, அவரை திட்டித்தான் நீங்கள் இப்போ சோறு தின்னுட்டு இருக்கீங்க மூர்த்தி. உங்கள் வயசுக்கு மரியாதை இல்லாமல் பேசக்கூடாதுன்னு தான் நினச்சேன். என்ன பண்ணுறது, நீங்கள் சீமான் கூட இருக்கிறனால சில நேரங்கள் அப்படி பேச வேண்டியதாக போயிடுது. உனக்கு இப்போ அடைக்கலம் கொடுத்துருக்கிற சீமானுக்கு சோறு போடுறது யாரு? தந்தை பெரியார் தான். ஏன்னா பார்ப்பனர்களுக்கு நல்லா தெரியும் நம்ம பெரியாரை திட்டுறதுங்கிறது நம்ம கண்ணை நம்மளே குத்திக்கிறதுன்னு. ஆனா ஏர்போர்ட் மூர்த்தி மாதிரி பட்டியலினத்தவர்களும், சீமான் மாதிரி மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களும், அப்புறம் தாழ்த்தப்பட்டவர்களும், இவங்களெல்லாம் பெரியார கண்டபடி பேசினா நம்ம அவங்களுக்கு படி அளந்துருவோம். தின்ன சோத்துக்கு வஞ்சகம் இல்லாம அவங்க பேசிக்கிட்டே இருப்பாங்க. அப்படிங்கறதுனாலதான் உங்களுக்கு இந்த வேலையும் கொடுத்து காசும் கொடுக்குறாங்க. இப்ப சொல்லுங்க மூர்த்தி, பெரியார் புடுங்கினதுனால தானே உங்களுக்கு சோறு? அப்புறம் ஆரம்பத்துல சும்மா தமாசுக்கு நீங்கெல்லாம் அக்ரிகல்ச்சர்ல PhD முடிச்சாளுங்கன்னு சொல்லிட்டேன். தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டி போய் பாருங்க. இப்போ உண்மையாலுமே அக்ரிகல்ச்சர்ல PhD முடிச்சுட்டு இருக்கிற பலரும் நம்ம ஆளுங்க. இந்த போன வாரம் போயிருந்தோம், PhD படிக்கிற மாணவர்களுக்கு சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அவங்களே நம்ம ஆளுங்க. பேராசிரியர்கள் SC/ST அசோசியேஷன் ஒரு பிரிவு வச்சிருக்காங்க. எங்க திருமாவளவன் அங்கதான் வந்து மாணவர் பாராளுமன்றத்தை நடத்தி கொடுத்துட்டு போனாரு. மிஸ்டர் மூர்த்தி, அல்லக்கை ஏர்போர்ட் மூர்த்தி, சாப்பிடு, நல்ல உப்பு போட்டு சாப்பிடு. பெரியாரை திட்டினாதான் அந்த சாப்பாடே உனக்கு. ஸோ நீங்கள் நல்லா சாப்பிட்டு நிறையா பேசுறதுக்கு நாங்கள் உங்களை புன்னகையோட வாழ்த்துறோம். ஏன்னா நாங்கள் எப்போவுமே புன்னகையோட தானே இருப்போம். நீங்களும் புன்னகையோடையே இருங்க. நன்றி, வணக்கம்.